ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பள்ளிகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் அநேக காரியங்களிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்து வருகிறார். திறக்கப்படாத வாசல்களெல்லாம் ஆண்டவருடைய கிருபையினால் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போதும் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்களே எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நான் விரும்புகிறது எதுவுமே நடக்கலை, நான் மனசில் நினச்ச காரியம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? சரி, நம்ம என்ன நினச்சாலும் நடக்க போகிறதில்ல, நான் எதுக்கு இந்த காரியத்தை நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆண்டவர் என்றைக்கு ஆசீர்வதிக்காரோ ஆசீர்வதிச்சுட்டு போட்டோம் அப்படி சொல்லி நினைக்கிறீங்க இல்லையா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, உன் மன விருப்பத்தை நான் நிறைவேற்றப் போகிறேன், உன் மன விருப்பம் அனைத்தையும் நான் செய்து முடிக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. சங்கீதம் 21:2. அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவர்களுக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். இங்கே பார்க்குறோம், மன விருப்பத்தின்படி அவர் தர்றது மாத்திரமல்ல, உங்களுடைய ஜெபத்தை அவர் தள்ளாதிருக்கிற தேவனாக இருக்கிறார். நீ எப்படியெல்லாம் ஜெபித்தாயோ அந்த ஜெபத்திற்கெல்லாம் பதில் கொடுக்கும்படியாக, உன் மன விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். ஆதி நாட்களில் நான் எப்படியெல்லாம் ஜெபித்தேன், இன்றைக்கி என்னால் ஜெபம் பண்ணவே முடியலை, நான் ஜெபிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் என்னால் முடியலைன்னு சொல்கிறியா? இன்றைக்கு அந்த நாளில் எப்படி ஜெபித்தாயோ அதே ஜெப வல்லமை உன்மேல் ஊற்றப்பட போகிறது. இந்த நாளிலும் எதையெல்லாம் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்தாயோ இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா ஆண்டவரே? ஆனாலும் உங்களுடைய சமூகத்தில் கேட்குறேன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல நீர் அழைக்கிற தேவன் அல்லவா? இந்த நாள் உங்களுடைய சமூகத்தில் நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே, நீர் எனக்கு செய்வீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி எத்தனையோ முறை ஜெபித்து நீ சோர்ந்து போனவர்களாய் காணப்படலாம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் உனக்கு செயல்படுத்த போகிறேன். உள்ள நாட்களும் செயல்படலைனாலும் இந்த நாட்கள் நான் செயல்படுத்தும்படியாக, உன் மன விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக எனக்கு ஒரு குழந்தையை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நீ ஜெபித்து கொண்டே இருக்கிறாய். உனக்கு கற்பத்தின் கனி ஆண்டவர் இந்த நாளில் கொடுக்க போகிறார். உன்னுடைய மன ஆசைகள், உன் மனதில் இருக்கிற எண்ணங்கள் அனைத்தையும் அவர் நிறைவேற்ற போகிறார். ஏன்னா அவங்களுடைய விண்ணப்பத்தை அவர் தள்ளாது இருக்கிற தேவனாக இருக்கிறபடினாலே நீங்கள் கேட்டதை இந்த நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. உங்கள் மனசில் இருக்கிற ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள் அனைத்தையும் இந்த நாளிலே ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். என்னென்ன காரியத்திலெல்லாம் இதெல்லாம் நடக்காது என்று சொல்லி நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீங்களோ அந்த காரியங்களை எல்லாம் தேவன் நேர்த்தியாய் நடத்த போகிறார், தேவன் நேர்த்தியாய் செயல்படுத்த போகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் எதெல்லாம் ஆண்டவர் எனக்கு தந்தால் நல்லா இருக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி, ஆனாலும் சின்ன நப்பாசை தான் ஆண்டவரே நீங்கள் எனக்கு செய்வீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி கேட்ட ஜெபத்திற்கெல்லாம் இதனால் உங்களுடைய ஜெபத்தை தள்ளாதபடிக்கு அவர் உன்னதத்திலிருந்து உங்களுக்கு பதிலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவனாய், அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றுகிறவராக, அவருடைய ஏக்கங்களை நிறைவேற்றுகிறவராக இந்த நாளிலே இவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் பிரவேசித்து இவருடைய ஜெபத்திற்கு நீர் பதிலை கொடுத்து ஆண்டவரே தள்ளாதபடிக்கு ஜெயத்தை கொடுக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் தகப்பனே, எளியவனை நீர் குப்பையிலிருந்து தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறபடியினாலே உடைய பிள்ளைகளை தூக்கி எடுத்து நிறுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற இயேசப்பா. கண்ணீரோடு விதைக்கிற கம்பீரமாய் அறுப்பான்னு சொன்ன வேத வசனத்தின்படி கம்பீரமாய் அறுக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.